அன்று கணிதவியலுக்காக பூஜ்ஜியம் கண்டுபிடித்தவர் ஆரியப்பட்டர். மருத்துவ பயன்பாட்டிற்காக மயக்க மருந்து. ஆரோக்கியத்திற்காக ஆயுர்வேத மருத்துவம். தொழில் பயன்பாட்டிற்காக கிபி 1896 வரை வைரம். கடல் திசையறிய முதல் திசை காட்டும் கருவி. எண் கணிதத்திற்காக அல்ஜீப்ரா. உலகின் முதல் நகர நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். ராணுவ யுத்திற்காக சதுரங்க விளையாட்டு. பாசனத்திற்காக முதல் அணை கல்லணை, முதல் நூற்றாண்டு. இன்று ஆண்டவனே, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்பா. தோர பாத்ரூம்ல பாட்டு கேட்காம குளிக்க மாட்டாரா? ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ஸ்கூலுக்கு தான் வாத்தி, வீட்டுக்கு இல்ல. முதல்ல சிலிண்டருக்கு ஏற்பாடு பண்ணு. அடக்கு, அவனை அடக்கிறாத. ஏதோ பெருசா கொண்டாந்து விடுவான், அப்ப தெரியும் இந்த வாத்தியோட அருமை. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில. ஓ கூகுள், டே மாப்ள, என்ன பெருசுங்க ரெண்டு பேரஞ்ச மாதிரி இருக்குதுங்க. மாப்பிள்ள சொல்லாம கூட ஓடி போயிட்டானோ? வந்துட்டான் அடப்பக்கா. விட்டு போட ஏதாவது இருக்குன்னு பார்த்தா எல்லாம் சாமி படமா இருக்கு. மாப்பிள்ளைய குளிப்பாட்டி மட்டும் தான் விடல, மற்றபடி எல்லா வேலையும் நம்ம தான் பண்ண வேண்டியது இருக்கு. அவனே ஒரு வெட்டி, அவனுக்கு தேய்ச்சி கொடுக்குற இவன் ஒரு தீ வெட்டி. ஏண்டா அப்படி எங்க தாண்டா போறீங்க தானா? அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உலகத்திலே கஷ்டமான வேலை எது தெரியுமா? வேலை இல்லாம இருக்கிறதா. நீங்க டெய்லி வேலைக்கு போறதுனால அந்த பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். வயசு பசங்கனாலே வந்தான் போனான்னு தான் இருப்பாங்க. வயசு காலத்துல இவர் என்ன பண்ணாரோ யாருக்கு தெரியும்?
என்ன வாத்தியார் கிட்ட மாட்டினியா? ஆமா மாப்ள, தடி எடுத்து அடிக்காத குறைதான். உங்க அப்பா வாயை திறந்தாலே வாய்ப்பாடு தானே. அப்பாக்கள்னாலே அப்படிதானே பேசுவாங்க. விடு மாம்சு. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடாரா? இவ்வளவு லென்த்தியா போகுது. உள்ள உண்டியல தான் இருக்க பாரு, உடைக்கலாம். அதெல்லாம் எப்போ உடைச்சாச்சு, சுமாரா. எப்படி இருக்கு? இது கண் ஆபரேஷன் பண்ணவங்க போடுற மாதிரி இருக்கு. கைட்டு இது இது வெல்டிங் பண்றவங்க போடுற மாதிரி இருக்கு. இதான் மங்காத்த அஜித் மாதிரி சூப்பரா இருக்கு. அது ஏய், ஒவ்வொரு கண்ணாடியும் 1 மாசம் சம்பளம். அப்ப சம்பளமே 500 ரூபா தானா? கண்ணாடி போடுறவனுக்கு கஷ்டம் எப்படி தெரியும்? ஏன் நீங்க போட்டு அழகு பாக்கலையா? இந்தப்பா இந்த பாலை குடி. அவருக்கு டீ கொடு. இது அவர் குடிச்சிட்டு ஜிம்முக்கா போறாரு. கொடுங்க. மனசு வருதா பாரு. கமான். திமுற பத்தியா? ஊதாரி பசங்க. இன்னைக்கு இந்த ஊருக்கு பஸ் வர போகுது. அதுக்கு காரணமே இந்த ஊதாரிங்க தான். தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு காதல் ஜோடியால ஊர் கலவரம் ஏற்பட்டு இந்த ஊருக்கு 10 வருஷமா பஸ்ஸே வரல. இங்க இருந்து பள்ளிக்கூடம், காலேஜ், ஆஸ்பத்திரி, வேலைக்கு போறவங்க எல்லாருமே 2 கிலோமீட்டர் நடந்தான் போகணும். மக்களோட கஷ்டத்தை பார்த்து நம்ம ஊர் இளைஞர்கள்லாம் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு இன்னைக்கு பஸ் வர வச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தில் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டது நம்ம ஹீரோ சிவா தான்.